विनायकमूर्ति की पल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी की सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवाः शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः हेमाचलचापमुदितं
பரம கருணாமூர்த்தியான சர்வமங்களாம்பிகா சமேத ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வர சுவாமியினுடைய பரமானுகிரகத்தால் மகாபிரதோஷம் சனிக்கிழமையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மகாபிரதோஷ காலத்தில் சிவ சிந்தனத்தை முன்னிட்டு கொண்டு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தராக பிரகாசித்த ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் சிவபெருமானை எப்படி கொண்டாடி இருக்கார் அப்படிங்கிறத அவருடைய கீர்த்தனங்கள் மூலமாக கொஞ்சம் அனுபவிக்கலாம். சாட்சாத் பரம ராமபக்தரான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தர்ஷனாதப்ரசதசி ஸ்மரணாதருணாச்சலே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாதருணாச்சலே என்று முக்தி அளிக்கக்கூடிய 4 திருத்தலங்களில் ஒன்றாக எந்த தலத்தில் பிறந்தால் முக்தியோ அப்பேற்பட்ட க்ஷேத்திரமான ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய திருவாரூரில் அவதாரம் பண்ணினார். அந்த திருவாரூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கமல வசந்த ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தியாகேஷ பெருமானுடைய பரமானுகிரகத்தால் சாட்சாத் வால்மீகி பகவானுடைய அம்சமாக அவதாரம் பண்ண ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவருடைய குடும்பம், அவருடைய பிதா ராமபிரம்மம்னு பேர், அவருடைய சொப்பனத்தில் தோன்றிய ஸ்ரீ கமலவசந்த தியாகேஷ பெருமான் காசி யாத்திரைக்காக அவர் கிளம்பி போகிற வழியில் நீ திருவையாற்றில் போய் வாசம் பண்ணு அப்படின்னு நியமிக்கிறார். எப்படி நம்முடைய பாரத தேசத்தில் பஞ்சாப் அப்படிங்கிறது 5 ஆறுகளுடைய சங்கமமாக இருக்கிறதோ, அதுபோல வடவாறு வெண்ணாறு போன்ற 5 ஆறுகளுடைய சங்கமமாக இருக்கக்கூடிய திருவையாறு க்ஷேத்திரம் சாட்சாத் அப்பர் பெருமானுக்கு பகவான் கைலாச காட்சி கொடுத்த க்ஷேத்திரம். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று ஸ்ரீ திருநாவுக்கரச பெருமான் எம்பெருமானுடைய கைலாச காட்சியை அவருடைய வார்த்திகத்தில் வயசான காலத்தில் அவர் கைலாசத்துக்கு கிளம்பி போகிறார். நீ அவ்வளோ வயசு, நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ திருவையாற்றுக்கு போ அப்படின்னு நியமித்து அங்கே திருவையாற்றில் கைலாச காட்சி கொடுக்குறார் எம்பெருமான். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் திருவையாறு. பஞ்சாபகேஷ ஜப்யேஷா பிரணதார்த்தி ஹரேதிச்ச ஜபேன் நாமத்ரயம் நித்யம் புனர்ஜென்ம ந வித்யதே அப்படின்னு அந்த க்ஷேத்திர மகாத்மிய ஸ்லோகம். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவதாரம் பண்ணதே சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால். அப்படி இருக்கும்பொழுது அவர் பரமேஸ்வரனை பாடாமல் இருப்பார். மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறோம். நம்முடைய அம்மா யார் அப்படின்னா பார்வதி தேவி தான் நம்முடைய அம்மா. மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா. அப்பா யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் அப்பா. நம்முடைய பந்துக்கள் சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா சிவனடியார்கள் தான் நம்முடைய சொந்தக்காரர். பாந்தவாக சிவபக்தாஷ்ட ஸ்வதேசோ புவனத்ரை. நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா சிவனடியார்கள் எல்லா தேசத்துலேயும் பரவி இருக்கா இல்லையா? அப்போ வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிறதுனால இந்த நம்முடைய சகல லோகங்களும் இந்த அத்தனை சப்த தீபங்களும் சேர்ந்த பகுதியே நம்முடைய தேசம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம். அப்போ பஞ்சாபகேஷா ஜப்யேஷா பிரணதார்த்திஹரா அப்படின்னு 3 நாமாக்கள் இந்த திருவையாற்றில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானுக்கு பிரணதார்த்திஹரன்னு பேர். பிரணதார்த்திஹரன்னா ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய மனநோயை யார் நமஸ்காரம் பண்ணுறாலோ அவர்களுக்கெல்லாம் தீர்க்கக்கூடிய எம்பெருமான் பிரணத ஆர்த்திஹரன்னு பேர். ஐயாரப்பன் அப்படின்னு தமிழில் நாம் சொல்கிறோம். 5 ஆறுகளுக்குடைய பதியாக இருக்கிறதுனால ஐயாரப்பன். தர்ம சம்வர்தனி அறம் வளர்த்த நாயகி. ஜப்யேஷா பிரணதார்த்திஹர இந்த 3 நாமாக்களை சொன்னால் முக்தி. அப்போது தியாகராஜ சுவாமிகள் பிறந்த க்ஷேத்திரம் முக்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம்.
அவர் வாசம் பண்ண திருவையாரும் முக்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஐயாரப்பனையே அனுதினமும் சிந்தித்திருப்பார் அவர் மனசுல. அவருக்கு ராமபக்தி உண்டானதே அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை தியானம் பண்ணித்தான். பரமேஸ்வரன்ட்ட போய் அவர் கேட்கிறார், எனக்கு ராமபக்தியை கொடுன்னு கேட்கிறார். அப்போ பரமேஸ்வரன் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சிந்திக்கணும். ஸ்வரூபம் நாமா அப்படின்னு ரெண்டு உண்டு. பரமேஸ்வரன் எப்படி உபாசனை பண்றது? அவனுடைய நாமாவை சொல்லலாம். அவனுடைய குணங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத குணங்கள். அவனுடைய சரித்திரமோ அனந்தமா இருக்கு, எண்ணி அடங்காததா இருக்கு. திருவிளையாடல்கள் 64 திருவிளையாடல்கள் பண்றார் மதுரை அம்பதியில். ஆலவாயான்னு பேர். அவர் பண்ண காரியம் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு பெரியவர் பாடினார், ஆலகால விஷபானமும் அமிர்தமுகா ஜேசினின்னு பாடினார் ஒரு பெரியவர். ஆலகாலம்னு ஒரு விஷம், எல்லாரும் அமிர்தத்தை கிடையறா பார்க்கடல். இதுக்காக ஏதோ ஒரு நோக்கத்தை, தேவர்களே ஆனாலும் அவர்களுக்கு அமரத்துவம் வேணும், தான் மறுபடியும் பிறக்கப்படாது, சாகப்படாதுங்கிற எண்ணம். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மந்திரமலையை வச்சுட்டு கீழே கூர்மமாக மகாவிஷ்ணு வந்தார், மேலே வச்சுட்டு கடையறா எல்லாரும், தேவர்களும் அசுரர்களும் எல்லாம். நிறைய வஸ்துக்கள் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. உச்சைஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வருது, ஐராவதம்ங்கிற யானை வருது, மகாலட்சுமியே வர அதுலேருந்து. அப்படி வரும்பொழுது அமிர்தம் மரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஆலகாலம்னு ஒரு விஷம் வருது. அந்த விஷம் வந்ததோ இல்லையோ எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் ஓடி போய் இவரை அது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அவரா வாலண்டரியா வந்தார். சிவபெருமானா வாலண்டரியா வந்து, நீ எனக்கு அமிர்தம்லாம் கொடுக்க வேணாம், இந்த பார் இதோ ஆலகாலங்கிற விஷம் எடுத்துருக்கு பத்தியா, அந்த விஷத்தை கொடுன்னு சாப்பிட்ட. யாரால பண்ண முடியும்? இந்த அத்தனை 7 லோகத்தையும் பஸ்மமாக பண்ணக்கூடிய அந்த விஷம், அந்த விஷத்தை விரும்பி சாப்பிட்டா அம்பாள் தொண்டைக்கு கீழே போகக்கூடாதுன்னு குடிச்சா, அதனால அவருக்கு நீலகண்டம்னு. அந்த நீலகண்ட நாமத்தை வச்சுட்டு முக்தி அடைஞ்சா ஒரு நாயனார், அவருக்கு திருநீலகண்ட நாயனார். அமிர்தமுகா ஜெயஸ்ரீ. அதுக்கப்புறம் அவருக்கு யாராவது அமிர்தம் கொடுத்தாளா அப்படின்னு கதையெல்லாம் படிச்சிருக்கோம்னா தெரியல நமக்கு. ஆனால் இந்த ஆளால விஷத்தை சாப்பிட்ட. அதனால அந்த பரமேஸ்வரனுடைய நாமா மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாமா. சிவம் பரம கல்யாணம், சிவம் பரம கல்யாணம், சிவம் பரம கல்யாணம், அவ்யாஜ சிவம் பரம கல்யாணம்.
சிந்திச்சார் ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒரு மகான். அதில் முதல் ஸ்லோகத்தில் சொல்றார், சிவம் பரம கல்யாணம். சிவம்னா மங்களத்தை கொடுக்கக்கூடிய பரம கல்யாணம், கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவன். அவ்யாஜ கருணாநிதி, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான வியாஜமும் இல்லாமல் கருணையை வருஷிக்கக்கூடியவன். அவ்யாஜ கருணாநிதி, அவன் மாத்திரம் இல்லை, ததாக்கியா, அவன் மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் தான். இருந்தாலும் அவனுடைய நாம, அவனுடைய பேர் இருக்கு பத்தியா, ததாக்கியாம் சௌக்கிய ஜனனி. இந்த ஸ்லோகம் பரமேஸ்வரனுக்குன்னு இல்லை, பரமேஸ்வரனுடைய நாமாவுக்கு. ஆக்கியான்னா நாமான்னு பேர், பேருக்கு பேர் ஆக்கியா. அபிதான்னா பேருக்கு. ததாக்கியாம் சௌக்கிய ஜனனி, அவன் மங்களத்தை கொடுப்பான். அது எல்லாம் தெரிஞ்சது தான், அது ஒன்றும் விஷயம் இல்லை. அதை விட அவனுடைய நாமா இருக்கு பத்தியடா, அவனுடைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ததாக்கியாம் சௌக்கிய ஜனனி வந்தே. நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, சிவன் வேற சிவநாமா வேற இல்லை. இவன் நமஸ்காரம் பண்ற எதுக்குன்னா சிவனுக்கு இல்லை, சிவன் நாமாவுக்கு நமஸ்காரம் பண்ற. வந்தே வக்ரார்த்திஹாரிணி, சொல்லக்கூடியவர்களுடைய ஆர்த்திங்கிற மனநோயை தீர்க்கக்கூடியது அந்த நாமா. அதனால அந்த நாமாவை சொல்லப்படாதான்னு கேட்கிறார் தியாகராஜ சுவாமி. சிவ 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 யனராஜா, சிவ 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 யனராஜா, சிவ 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 யனராஜா, சிவ 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 யனராஜா, சிவ 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 யனராஜா. எல்லார்ட்டையும் அதிர்ந்தே அவர் பேச மாட்டார். அவர் சொல்றார் அடேங்கிற, அடே சிவான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். சிவ சிவ சிவயனராஜா, சிவ சிவ சிவன்னு நீ சொல்லக்கூடாதா? அடே, அப்பேற்பட்ட ஒரு பாகவதோத்தமர் அடேன்னு சொல்லுவாரா? அப்படின்னா இவன் சிவன்னு சொல்லாம காலத்தை போக்குறானே, சிவநாமாவை சொல்லாமல் காலத்தை போக்குறானேன்னு ஒரு ஆத்தங்கம். ஓரி பவ பயபாதல, பவபயம், இந்த சம்சார சாகரத்தில் மாட்டின் இருக்கிறவர்களுக்கு பவபயம்னு ஒன்று. பவபயம், பவபயபாதல நனஜுகோரா. இந்த பவபயம், சிவன் சிவன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பவம், இந்த சம்சார சாகரத்தில் மாட்டின் இருக்கிறவர்களுக்கு என்ன துக்கங்கள்லாம் ஏற்படுமோ அந்த துக்கம் அறவே வராதுங்கிறார். அடே நீ அல்லும் பகலும் கஷ்டப்படுறியடா,
என்ன வழின்னு தெரியாமல் கஷ்டப்படுறியே, சிவான்னு ஒரு நாமாவை சொல்லி உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் நிவர்த்திக்கப்படாதாங்கிற. அந்த சிவநாமாவை எப்படி சொல்லணுங்கிறத விலாவரியாக சொல்கிற. காமாதுல ஜெககோசி, காமாதுல ஜெககோசி, பரபாமல பருல ரோசி, காமாதுல ஜெககோசி, பரபாமல பருல ரோசி, பரமேஸ்வரனை உபாசனை பண்ணினா 6 விதமான மோகங்கள் போகும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அவர் காமனையே ஜெயிச்சவர் இல்லையா? ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் அவரால் அதை கொடுக்க முடியும். காமம் போகணும் அப்படின்னா காமனை ஜெயிச்சவர்கிட்ட தான் போய் கேட்கணும். காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிச்சவர் இல்லையா அவர்? பெரிய ஞானி. ஆனால் ருத்ரம் சொல்கிறது, ருத்ரமன்யவே நமஹா, ருத்ரனுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்ரீருத்ரம் ஆரம்பிக்கிறது. ஆனால் அவரை போன்ற ஒரு ஆசுதோஷி கிடையாது. காலாக்னி சதுருஷா குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹான்னு ராமருடைய குணம். காலாக்னியை போன்ற ஒரு கோபத்தை உடையவர், ஆனால் க்ஷமயா பிருத்திவி சமஹா, பூமியை போன்ற பொறுமையை உடையவர். அப்படி காமத்தையும் கோபத்தையும் ஜெயிச்சதுனால தான் அவர் சனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணுறார் இல்லையா? சனகாதிகளுக்கு மௌனத்தாலேயே உபதேசம் பண்ணுறார் தட்சிணாமூர்த்தி. அப்போ ஏற்பட்ட தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கிறவரை உபாசனை பண்ணணும்னா நீ காமத்தை எல்லாம் தொலைக்க வேண்டும். காமாதுல கோசி பரபாமல பருல தனமுல ரோசி. அவர் அடையணும்னா 2 மனசோட போகக்கூடாது. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இந்த 3த்தையும் தொலைக்கணுங்கிற ஒரு சித்தத்தோட, ஒரு சங்கல்பத்தோட நீ அவரை போய் அவரை போய் நாம் எதுக்காக உபாசனை பண்ணுறோம்னா ஞானம் வேணுங்கிறதுக்காக உபாசனை பண்ணுறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜென்மாக்களில் பக்தி பண்ணாதான் சிவபக்திங்கிறது வரும். அப்போ ஏற்பட்ட ஞானத்தை அடையணுங்கிற நோக்கோட போய் பில்வார்ச்சன ஜெயவே, ஒரே ஒரு பில்வத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி நீ பூஜை பண்ணணும்ப்பா. ஒரு பில்வத்தை நீ காமத்தை எல்லாம் தொலைச்சு, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் தொலைச்சு ஞானத்தை அடையணுங்கிற நோக்கத்தோட ஒரே ஒரு பில்வத்தை போய் சமர்ப்பணம் பண்ணி சிவ 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 யனராத சஜனகண முலகாஞ்சி, சஜனகண முலகாஞ்சி ஓரி முஜகதீஸ்வருணி மதினி, சஜனகண முலகாஞ்சி ஓரி முஜகதீஸ்வருணி மதினி, ஜாதுல
சத்சங்கத்திலேயே இருக்கணும், சிவனடியார்களுடைய கூட்டத்திலேயே நீ இருக்கணும்ப்பா. சஜன கணமூலகாஞ்சே சத்சங்கத்திலே நிசங்கத்துவம். சத்சங்கம் இருந்தால்தான் எந்த விதமான சங்கமும் நமக்கு இல்லாமல் போகும். அதுக்கு முதல் படி சத்சங்கத்தில் சேர்றது தான். இந்த சிவனடியார்கள் எப்போதும் சிவனையே சிந்தித்திருக்கக்கூடிய அடியார்களுடைய சங்கத்தில் நீ போய் சேரணும்ப்பா. சஜன கணமூலகாஞ்சி ஓரே அடேன்னு பாமரனை பார்த்து சொல்றார். முஜகதீஸ்வருலனி மதினி இந்த லோகத்தை படைச்சு காத்து தன்னுள்ள லயம் பண்ணிக்கக்கூடிய பரமேஸ்வரன் முஜகதீஸ்வரு. அவருடைய நாமத்தை அவருடைய சொரூபத்தை மனசில் நினச்சி லஜாதுல தொலகில் விசிருஜலஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம் குலகோடி சமாயுக்தா லபதே மாமகம் பதம் சொன்னார் இல்லையா? அது மாதிரி லஜ்ஜையை விட்டு கஜையை கட்டணும்னு. அந்த சிவனடியார்கள் அவர் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தெருவில் போகும்போது சிவநாமத்தை உறக்க சொல்லிட்டு போவா. அந்த மனசோடு அவள் சொல்லிட்டு போவா. யாரும் நம்ம பார்த்து பொய்க்கிறாளா, நம்மளை பார்த்து புகழறாளா இகழறாளாங்கிற எண்ணம் கிடையாது அவளுக்கு. அப்படி அவளுடைய கூட்டத்தில் சேர்ந்து வெக்கத்தை விட்டு லஜ்ஜாதுல தொலகில் ஜலஜமுனு உன்னுடைய ஹிருதயமாகிற தாமரையில் அந்த பரமேஸ்வரனை எழுந்தருளை பண்ணி பூஜை பண்ணிட்டு சிவ 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 ஜனராத இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் அப்படிங்கிறார் மாணிக்கவான். பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மகர்ஷிகள்லாம் காத்துன்னு இருக்கா. அவர் ரிக்வேதம் முதலான வேதங்களை சொல்லி பூஜை. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதங்களுக்குள்ள ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரம், அந்த ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாமா நமச்சிவாயங்கிற நாமா. அந்த வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா? அப்போ எம்பெருமான பூஜை பண்ணுறதுக்கு உத்தமோத்தமமான வேதத்தால் தான் நீ பூஜை பண்ணணும் இல்லையா? வேதத்தையும் திராவிட வேதத்தையும் பிரிச்சே பார்க்கல. எப்படி வேதத்துக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாலும் அதே போன்ற பதியங்களுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும். அதனால தான் அவர் பாடுறார், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது அந்த வேதம் தான். வேதஸ்வரூபனாக இருக்கிறவன் தான் வேதியர் நாயகன் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? ஆகமமுல நுதியந்தே ஆகமமுல நுதியந்தே பகு பாகுலேனி பாகரோத ஆகமமுல நுதியந்தே பகு பாகுலேனி பாகரோத உத்தமோத்தமமான வேதங்களால் அவனை கொண்டாடி ஆராதிச்சு பகுபாகுலே நிபாஷலோ அவனுடைய சந்நிதியில்
வெளியில் வந்தால் நாம் ஸ்தோத்திர பாராயணம் பண்ணணும், வேதம் சொல்லணும், அவனுடைய நாமாவை சொல்லணும். அவனுடைய நாமத்தை தவிர பிற நாமம் பேசற்க அப்படிங்கிறத சொல்கிறார். பகுபாஷலு சாலில் இதான் 24 மணி நேரமும் அனர்த்தமாக வியர்த்தமாக பேசின்னு இருக்கியப்பா. அவனுடைய சந்நிதிக்கு போயாவது அவனுடைய நாமாவை சொல்லலாமே. வேற பாஷையெல்லாம் விட்டுரு, தேவையே கிடையாது. பாகவதுலதோ போஷிஞ்சி, இங்கே பாகவதாள்னு சிவனடியார்களை சொல்கிறார். சிவனடியார்களை நீ பார்த்தா அவர்களை நமஸ்காரம் பண்ணி அவர்களுக்கு சுசூஷை பண்ணுப்பார். அந்த சிவனடியார்களை பூஜை பண்ணியே அவனுடைய அடியை அடைஞ்சவா நிறைய பேர் இருக்கா இல்லையா? தில்லைவாழ் அந்த நரதம் அடியார்க்கும் அடியேன்னு தான் சொல்கிறார். அடியார்க்கும் அடியே, அவனுக்கு சேவை பண்ணலாம், அது ஒரு மாதிரியான தினுசு. அவனுடைய அடியாருக்கு சேவை பண்ணுறதுக்கு பாருங்க, அது கிடைக்காது. அவனை கூட சேவை பண்ணிடலாம், அவனுடைய நாமாவை சொல்லலாம், அவனுடைய மகிமையை சொல்லலாம். தொண்டர்தம் பெருமை கூறவும் அரிதேன்னா, அந்த தொண்டர்களுக்கு சேவை பண்ணுறது தான் அத்தனை மகான்களுக்கு. விஷ்ணு பக்தனாக இருந்தால் பாகவதான்னு சொல்லுவா, சிவபக்தனாக இருந்தால் சிவனடியார்னு சொல்லுவார். அந்த சிவனடியாருக்கு தொண்டு பண்ணுறதையே இங்கே தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார். பாகவதுலதோ போஷிஞ்சி வர தியாகராஜ சன்னுடனிய. அப்போ சிவனுடைய நாமா முதல்ல வந்து கொடுத்து, அப்போ சிவனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். சிவனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? அவனோ நாதஸ்வரூபமாக இருக்கான், அவன் ஓசையினுடைய ஸ்வரூபமாக இருக்கான். இந்த லோகத்தில் முதல்ல ஓசையை கொடுத்தவன் அவன்தான், எல்லாமே அவன்தான். ஐம்பெரும் பூதங்களாக இருக்கிறவன் அவன்தான். நாம் சுவாசிக்கிறோம்னா அந்த சுவாசமாக இருக்கக்கூடியவன் அவன்தான். மாகேஸ்வராணி சூத்திராணின்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்களுக்கு மாகேஸ்வர சூத்திரம்னு பேர். சம்ஸ்கிருத அக்ஷரங்களே அவன் தோற்றுவிச்சது தான். தோற்றுவிச்சதுன்னா எப்படி? உட்காந்து கவனம் பண்ணினாரா? இல்லை, அவருடைய ஆயுதம், அவருடைய ஆபரணமாக அந்த டமருகம், அந்த டமருகத்தை எடுத்து அடித்தார். அதுலேருந்து சில சொற்கள் வந்தது, சில அக்ஷரங்கள் வந்தது. அதுக்கு மாகேஸ்வர சூத்திரம்னு, மாகேஸ்வராணி சூத்திராணின்னு. மகாபாஷ்யம் எழுதின பதஞ்சலி சாட்சாத் நடராஜ சுவாமியினுடைய அடியார். பதஞ்சலி வியாக்ரபாதான்னு 2 மகர்ஷி. அவ 2 பேரும் நடராஜ பெருமானுடைய நாட்டியத்தை பார்க்காம சாப்பிடவே மாட்டான். மகாபாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் மகாபாஷ்யம் பண்ண பதஞ்சலி நடராஜ பெருமானுடைய அடியார் இல்லையா? ஐயுணு ரிணுக்கு ஏவோம் ஐயவுச் இப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூத்திரங்கள் பரமேஸ்வரனுடைய டமருகத்திலேருந்து வந்தது. அதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் சுந்தரர் 7ஆம் திருமுறையில், திருவாரூர் திருமுறையில் சொல்கிறார். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி பறவையை தந்து ஆண்டாய், பறவையை தந்து
மதியில்லா 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 ஏழையேன் மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்க பிரிந்திருக்கேன் 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 என்னாரூர் 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 இறைவனையே இறைவனையே இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாழையுள் கண் பறவையை தந்து என்னை ஆண்டானை மதியில்லா ஏழையே பிரிந்திருக்கேனே மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேனே மேல்சட்டம் இல்லாத சித்தரஞ்சனி. பரமேஸ்வரனுடைய நாதம், பரமேஸ்வரனுடைய சொரூபம் எப்படி இருக்கு? பால் வெந்நீர் அணிஞ்சிருக்கார் பரமேஸ்வரன். நாகாபரணனா இருக்கார். யானைத்தோளையும் புலித்தோளையும் போர்த்தின் இருக்கார். காடுடைய சுடலை பொடி என்று காடுடைய சுடலை பொடி பூசியவனாக இருக்கார். நல்ல அக்னி போன்ற பால் வண்ண நாதர் பரமேஸ்வரன். அவருடைய சொரூபம் அக்னி மாதிரி ஜல ஜல ஜலன் ஜொலிக்கக்கூடிய சொரூபம். நாகாபரணனாக இருக்கார். இதெல்லாம் அவருடைய சொரூபத்தினுடைய அடையாளம் தான். ஆனாலும் அவருக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கு. அவருடைய சொரூபம் என்னன்னா ஓசையுடைய சொரூபமாக இருக்கு. அதை ஓசைங்கிறத நாதம்ங்க. நகாரம் பிராணநாமானம் தகாரம் அனலம் விதுகு பிராணானல சம்யோகாத் நாத இத்தியபிதீயத்தே அப்படின்னு அக்னியும் வாயுவும் சேர்ந்து உண்டாகக்கூடியதுக்கு நாதம்னு பேர். அது உற்பத்தி ஸ்தானம் நம்முடைய பிரம்ம கிரந்தின்னு என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாபிஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் எந்த நாதம் உருவாகிறதோ அந்த நாதத்துக்கு ஆதாரமான ஸ்வரூபமாக இருக்க. அதனாலேயே சொல்றார், நாத தனும் அனீஷம் சங்கரோ நமாமி மனசா சிரசா. அந்த பரமேஸ்வரன் நாதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை
நான் மனசாரையும் நமஸ்காரம் பண்ணுறேன், என்னுடைய சரீரத்தாலேயும் நமஸ்காரம் பண்ணுறேன். அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? மோதகர நிகமோதம சாம மோதகர நிகமோதம சாம வேதசாரம் வாரம் வாரம் வேதசாரம் வாரம் வாரம் ராம வேதசாரம் வாரம் வாரம் பரமேஸ்வரனுடைய சொரூபத்தை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். மோதகர நிகமோகம சாம வேதசாரம், அந்த சாமவேதத்தினுடைய சாரமாக இருக்க சாமவேதா இதம் கீதம் சஞ்சகிராக பிதாமகா அப்படின்னு இந்த கீதம் சாமவேதத்திலேருந்து தான் உண்டானது. அந்த சாமவேதத்துக்கு ஆதாரமாக இருக்கார் நம்முடைய பரமேஸ்வரன். அப்போ கீதத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கார், வேதத்துக்கும் நாதத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கார். சாமவேதசாரம் வாரம், ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார். பரமேஸ்வரனுடைய சரீரத்திலேருந்து நாதம் உண்டாருது இல்லையா, அந்த நாதத்தை வர்ணிக்கிறார். எங்கெங்கேருந்து நாதம் உண்டாருது? சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜன் சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜன் சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜன் சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜன் சரிகமபதனே பரசப்தஸ்வர சரிகமபதனே சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் என்று பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள். அந்த 5 முகங்கள்லேருந்து 7 சுரங்கள் உண்டாச்சு. இந்த 5 முகங்கள்லேருந்து ரிகம தனி என்கின்ற 5 சுரங்கள் உண்டாச்சு. ஷட்ஜம் பஞ்சமம் இந்த 2 சுரங்கள் பிரகிருத்தியான சுரங்கள். மீதி இருக்கக்கூடிய 5 சுரங்கள் விகிருத்தியான சுரங்கள். இந்த விகிருத்தியான சுரங்கள் பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள்லேருந்து உண்டாச்சு. சத்யோ ஜாதாதிபஞ்சவக்ரஜ, இப்படி எந்த ஸ்வரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தெய்வம் பரமேஸ்வரன் தானே. அதனால் பரமேஸ்வரனை அவர் உபாசனை பண்ணாமல் இருப்பாரா? நாத பிரம்மமான தியாகராஜ சுவாமி இந்த நாத வித்யினுடைய மர்மத்தை தெரிஞ்சின்றவர் பரமேஸ்வரன் தாங்கிறார். சரி கம பதனி வரஸ்வர ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. சர்வ வேதம் சர்வ வித்யைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் பரமேஸ்வரன்னு வேதம் சொல்கிறது. வித்யாலோலம் விதளித காலம் ருத்ரம் பசுபதிம் ஈசானம் கிண்ணோ மிருத்யு கரிஷ்யதி அப்படிங்கிறார் மார்க்கண்டேயர். தீர்காயுஷாக இருக்க என்றுமே 16 வயதுடைய
மார்க்கண்டேயரை என்றுமே 16 வயசு உடையவனாக பண்ணிவிட்டார் பரமேஸ்வரன். அதனால் விதழித்த காலம், அவருக்கு காலகாலன் அப்படின்னு ஒரு பேர். காலகாலனை ஜெயிக்கணுமானால் காலகாலனை காலகாலனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை உபாசிக்கணுங்கிறார். விதழித்த காலம் விமல ஹிருதய தியாகராஜ பாலம். ஹிருதயத்தில் எந்த விதமான விகாரமும் இல்லாத விமலமான ஹிருதயத்தை உடைய தியாகராஜ சுவாமியை காப்பாற்றுற தெய்வம் அந்த பரமேஸ்வரன்கிறார். திருவையாற்றில் தானே எழுந்தருளி இருக்கார். திருவையாறு எம்பெருமான் மேலே பல கீர்த்தனங்கள், தர்மசம்பர்தினி அம்பாள் மேலே பல கீர்த்தனங்கள். அவர் தீர்த்த யாத்திரை அப்படின்னு சில க்ஷேத்திரங்களுக்கு போனார். திருப்பதி போகிற வழியில் இங்கே கோவூருக்கு வந்தார். கோவூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வர சுவாமி, திருமேனி ஈஸ்வரர்னு தமிழில் அவருக்கு பேர். இந்த சுந்தரேஷ பெருமானை சுதி பண்ணி 5 கீர்த்தனங்கள் பாடினார். அதுபோல் லால்குடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரருக்கு ஒரு 5 லால்குடி பஞ்சரத்னம்னு அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய தபஸ்தீர்த்தபுரம், திருத்தவத்துறை அப்படின்னு பாடல் பெற்ற தலம். அந்த பெருமானையும் அம்பாளையும் சேர்த்து 5 கீர்த்தனங்கள் பாடினார். அவர் சொக்ஷேத்திரமாக இருந்த திருவையாற்றில் அபாரமான ஒரு பிரியம். ஒரு சரித்திரம் கூட சொல்கிறது, அவருக்கு ஒரு சமயம் உடம்பு சரியில்லாத பொழுது தர்மசம்பர்தினி அம்பாள் அவளுக்கு க்ஷீரம் கொடுத்து அவருடைய நோய் தீர்ந்தது அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்கிறார். அதனால் அவள் 2 பேரையும் அவர் அப்பா அம்மாவாக உபாசனை பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஓசை ஒலியலாமானாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பாசமலரலாமானாய் நீயே மலையா மருகனாய் நின்றாய் பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியமே வைத்தாய் நீ தேச விளக்கெல்லாம் தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீ திருவையாறு 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 அகலாத செம்பொற் ஜோதி திருவையாறு அகலாத செம்பொற் ஜோதி ஓசை ஒளியலாமானாய். திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். ஓசை ஒளியலாமானாய் நீயே முன்னாடி பாடினார் இல்லையா சுந்தரர். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாயின்னு. ஓசையாக இருக்கிறவன் அவன்தான். நாம் நித்தியமே பேசுகிறதே அவனுடைய அனுகிரகத்தாலன்னு தான் நாம் நினைக்கணும் இல்லையா. இதுக்குன்னு தனியாக பூஜை பண்ணுறதுன்னு உண்டு. பேசும்பொழுது அவனுடைய அனுகிரகத்தால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிங்கிறோம் இல்லையா. அவனுடைய அருளால் தான் பேசுகிறோம்னு நினச்சா வேற என்ன நம்ம பூஜை பண்ணணும்? பூஜை பண்ணிட முடியுமா? சதாசிவ பிரம்மேந்திராள் ஒரு சிவமானச பூஜான்னு பண்ணினார். மானச பூஜான்னு ரொம்ப உத்தமோத்தமமான பூஜை, பல மகான்கள் பண்ணியிருக்கார். ரொம்ப உத்தமமான பூஜை அதுதான். வேறு திரவியெல்லாம் வேண்டாம், மனசு தான். மனசில் பகவானை எழுந்துரலை பண்ணி பூஜை பண்ணுறது, அதுக்கு ஒன்றும் பைசாலாம் வேண்டாமே நமக்கு. அவர் சொல்கிறார்,
உனக்கு நீ இருக்க, உனக்கு ஒரு தனியாக ஒரு வஸ்துவை எடுத்து பூஜை பண்ணணும். ஒரு தீபஹாரத்தி காமிக்கணும்னா தீபஹாரத்தி தட்டுன்னு இருக்குது, அதுக்கு ஒரு சூடம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அக்னி ஏற்றணும், அதை காண்பிக்கணும் ஒருத்தர். இது தனியாக வேறு எதுவுமே கிடையாது. ஒரு தீபஹாரத்தி பண்ணணும்னா கூட அது நீ தான் இருக்க. என்ன ஆச்சாரியால் சொன்ன மாதிரி பிரதீப ஜுவாலாபிஹி திவசகர நீராஜன விதிஹி சுதாசூதே சந்திரோபல ஜலலவைஹி அர்க்யரச்சனா ஸ்வகீயைஹி அம்போபிஹி சலிலநிதி சௌஹித்யகரணம் சுதீயாபிஹி வாக்பிஹி சவஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம்னு எப்படியா கடலுக்கு அர்க்கியம் கொடுக்கறது போல, சூரியனுக்கு ஆரத்தி காண்பிக்கிறது போலன்னா இருக்குது. நமஸ்காரம் பண்ணுறான் தான் நீ எந்த திக்கில் இல்லை. வடக்க பார்க்க நமஸ்காரம் பண்ணுறோம், தெற்கில் அவன் இல்லாமல் இருக்கானா? தெற்குலையும் எல்லா திசையிலையும் தான் இருக்கான். அப்போது நாம் சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்து, சமர்ப்பிக்கிறவன் யாருக்கு சமர்ப்பிக்கிறோம் இப்படின்னு ஒரு வஸ்துவே கிடையாது. எல்லாமே நீ தானே இருக்க, நான் வேறு என்ன வஸ்துவை வச்சு உனக்கு பூஜை பண்ணுவேங்கிறார் அவர். அற்புதமான பாவம். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசம் மலரலாம் ஆனாய் நீயே. இந்த புஷ்பத்தை எடுத்து புதுசாக ஒரு புஷ்பம்னு ஒன்று வாங்குகிறோம், ஒன்று பறிக்கிறோம், இது சுவாமிக்கு பூஜைக்குன்னு வாங்குகிறோம். இது அர்ச்சிக்காததுன்னு சொல்ல முடியுமா? அது புஷ்பிக்கும் போதே அந்த புஷ்பமே நான் பகவானுக்காக தான் பூக்கிறேன்னு நினச்சிட்டு பூத்துடுத்தேன். அது பூத்துடுத்துன்னா அப்புறம் அது அப்புறம் நிர்மாலியமாக போயிடும் இல்லையா? ஒரு வஸ்து இருக்குது, அந்த பூவை நான் அர்ச்சனை பண்ணுறேன், எல்லாம் ஒரு நம்முடைய அகம்பாவம் தான். அகம்பாவம் இல்லைன்னா எல்லாமே அர்ச்சனை ஆயிடுத்து ஆல்ரெடி. நான் என்ன ஒரு வஸ்துவை அவருக்கு போய் சமர்ப்பிக்கிறது இப்படிங்கிற ஒரு பாவம் அல்டிமேட்டான ஒரு பாவம். மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. ஒரு சலுகை வந்திருக்கு. அந்த சலுகையில் தியாகராஜர் சொல்கிறார், அவர் எப்போதுமே ஒரு விஷயம் கேட்பார், இந்த பேர் உனக்கு யார் வச்சா அப்படின்னு கேட்பார். எதுக்கு கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஆர்த்தி. என்ன ஒரு ஆர்த்தி? எனக்கு ஒரு பக்தி இல்லையே, எனக்கு பைசா இல்லை, இந்த பைசா பகவான் கொடுக்கணுங்கிற அண்ணன் இல்லை, எனக்கு பக்தி போறலையே, அந்த பக்தி போறலைங்கிற ஒரு ஆர்த்தி இருக்கு மனசில். அந்த உனக்கு ஆர்த்திஹரன்னு ஒரு பேர் வச்சுட்டு இருக்கப்பா, நீ உனக்கு இந்த பேரை யார் வச்சான்னு கேட்குறாரு. இலலோ பிரணதார்த்தி அருடனுச்சோ, இலலோ பிரணதார்த்தி அருடனுச்சோ தேரவடி நிவேஷம் அருடனி இலலோ பிரணதார்த்தி அருடனுச்சோ தேரவடி நிவேஷம் அருடனி இலலோ பிரணதார்த்தி அருடனுச்சோ தேரவடி நிவேஷம் அருடனி இலலோ. இந்த பூமியில ஆர்த்திஹரன்னு பேர் உடையவன் நீ மாத்திரம்தான். இலலோன்னா இந்த பூமியில பிரணதார்த்திஹருடனுச்சு, பிரணதார்த்திஹரன்னு பேர் வச்சுருக்கியப்பா. இந்த பேரை உனக்கு யார் வச்சா? என்ன எனக்குள்ள ஆர்த்தி போக மாட்டேங்கிறத. பிரணதார்த்திஹருடனுச்சு பேரே வழிடிரேஷன். சங்கரன்னு பேர் இல்லையா உனக்கு? சங்கரோதி இத்தி சங்கரா. சங்கரோதி அப்படின்னா ஷம்னா என்ன? மங்களத்தை கொடுக்கக்கூடியவன். சங்கரோதி அது வர்த்தமான காலம், பண்ணின்னு இருக்கிறவன் அப்படின்னு, நல்லதை பண்ணின்னு இருக்கிறவன்னு பேர் இருக்கிறதுனால அவனுக்கு சங்கரன்னு பேர். அவர் பேதப்படுத்தலை, ராமருக்கும் சங்கரன் தான் சொல்கிறார், பரமேஸ்வரனுக்கும் சங்கரன் தான் பேர். சுவாபாவிகமாக பரமேஸ்வரனுக்கு தான் சங்கரன்னு பேர். மகாதேவன் அப்படின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு தானே. శంకరుడని నీకు ఇలలో ప్రణదార్థి హరుడనుచు పేరిడి. யார் உனக்கு பிரணதார்த்திஹரன் பேர் வச்சாப்பா? தலஜி கரகி சிற காலமு, தலஜி கரகி சிற காலமு பத புன, தலஜி கரகி சிற காலமு பத புன, தலஜி கரகி சிற காலமு பத புன தண்டமிடின
பண்ண வந்திருக்கேன்னா உருகி உருகி நமஸ்காரம் பண்ண வந்திருக்கேன். தலதி கரகி சிற காலமும். சரி, ஏதோ இந்த பஞ்சநீதீஸ்வரர் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு தடவை தான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துவிட்டேன்னு இல்லை. உங்களுடைய கோவிலே கதின்னு கிடைக்கணும். சிறகாலம்னு ஒரு வார்த்தையை போட்டார். சிறகாலம்னா இவ்வளவு காலம்னு கிடையாது, வெகு காலமாக. தலச்சி கரகி, கரகின்னா உருகி உருகின்னு அர்த்தம். உருகி உருகி சிறகாலமும், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, ரொம்ப வயசாகிடுது எனக்கு. இந்த ஊரில் ரொம்ப சின்ன வயசில் நான் வந்தேன். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை அழைச்சின்னு வந்தேன். அப்போலேருந்து இருக்கேன். இப்போது அது வரைக்கும் உன்னோட கோவிலில் எங்கள் அப்பா அம்மா காட்டி இவா தான் உனக்கு அப்பா அம்மான்னு எங்கள் அப்பா அம்மா காட்டி வச்சாச்சு. தர்மசம்மர்தரி அம்மா தான் உனக்கு அம்மா, பஞ்சாபிகேஸ்வர் தான் அப்பான்னு காமிச்சாச்சு. நான் அப்பா அம்மாவை நித்தியமே பார்க்காம இருப்பாள? ஏதோ விசேஷ நாள்னு இல்லை, நித்தியமே வந்து நான் உன்னோட பிராகாரத்தில் தான் உட்கார்ந்துருக்கேன். உன்னுடைய அனுகிரகத்துக்காக நமஸ்காரம் பண்ணுறேன், உருகி உருகி நமஸ்காரம் பண்ணுறேன். அது உனக்கு தெரியுமா தெரியாது? காலமு தண்டமிடின தயலேதா அப்படி நான் நமஸ்காரம் பண்ணுறேனே, தண்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு பேர். தண்டமாக விழுந்துடுறது. ஏன் தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னா, ஒரு தடி கீழே விழுந்துருக்கும், தடிக்கு உயிர் கிடையாது. தடி யாராவது பிடிச்சி எடுத்தால் தான், தடியை கீழே போட்டோன்னா அவ்வளோதான். அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு பேர். அப்படி அடியோட தண்டமாக சமர்ப்பிச்சுட்டா என்னோட காரியம் எதுவும் இல்லை, நீயா எழுப்பி விட்டா எழுந்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த பாவம். தயலேத தய இல்லையா உனக்கு? சரி, நான் எப்படி நமஸ்காரம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், அதை நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. கரச்சரணோரமு முசலு பூஜமு, கரச்சரணோரமு முசலு பூஜமு, தரணி கோச்சி மோதகலே, கரச்சரணோரமு முசலு பூஜமு, தரணி கோச்சி மோதகலே, புருஷால் அஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும், ஸ்திரீகள் பஞ்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். இந்த 8 அங்கங்கள் என்ன அப்படின்னா, நெத்தி, 2 கைகள், 2 கால்கள், புஜங்கள், மார்பு, இப்படி 8 அங்கங்கள். இந்த 8 அங்கத்தாலையும் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறார் தியாகராஜ். கரச்சரணோரமு, கரம் சரணம், உரமுன்னா மார்பு, மோசலு பூஜமு, புஜங்கள், 2 புஜங்கள், நெத்தி, தரணி சோகி, நெடுஞ்சான் கிடையா நான் கீழே விழுந்திருக்கேன்ப்பா. நான் நமஸ்காரம் இல்லையா உனக்கு? நீ தானே பார்க்குற, நீ தானப்பா பார்க்குற. நமஸ்காரம் இதோ இப்படி இப்படிலாம் நான் பண்ணலையே, இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இப்படிலாம் நான் பண்ணலையேப்பா. எப்படி விதிவத்தா உனக்கு நமஸ்காரம் பண்ணணுமோ அப்படி நான் நெடுஞ்சான் கிடையா பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணுறேன்?
உன்னை சரணம்னு நான் அடைஞ்சிருக்கேன். சரணமனுஜு. சரணாகதி தத்துவத்துக்கு லட்சணம் என்னன்னா நமஸ்காரம் பண்றதுதான். அநாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ त्वयि भक्तिम अचंचलाम. त्वयि भक्तिम अचंचलाम देहि अनायासेन मरणम देहि विना दैन्येन जीवனம் देहि அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி தான் பூஜையை முடிக்கிறோம் இல்லையா? நீக்கோ இல்லலோ அப்படிலாம் நமஸ்காரம் பண்றேனே, உனக்கு எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா நீ? அவர் எல்லா சுவாமிகிட்டையும் இப்படி தான் பேசுவார். இது ஒரு வழி. எனக்கு அனுகிரகம் பண்ணலே, இது ஒரு ஆத்தங்கம். இது என்னமோ தனக்கு தான் அனுகிரகம் பண்ணலைங்கிற எண்ணம் இல்லை. அவ்வளவு உருகி அவர் பேசுகிறார். அவருடைய மனசு அவ்வளவு உருகி பேசும். பரமேஸ்வருடைய பக்தியை பிரார்த்தனை பண்ணுறார் இன்னொரு கீர்த்தனத்தில். தேவாதி தேவ சதா சிவ தேவாதி தேவ சதா சிவ தேவ சதா சிவ தேவாதி தேவ சதா சிவ கீர்த்தனத்தோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். 8 மணியோட இந்த கோவூர் க்ஷேத்திரத்துக்கு வந்தார். கோவூர், அது கோவூரில் சாட்சாத் மகாலட்சுமியே கோரூபமாக அந்த பரமேஸ்வரனை பூஜை பண்ணான்னு ஒரு சரித்திரம். அதனால் கோவூர்னு பேர். மாங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் தியாகராஜ சுவாமிகள் திருப்பதி போகிற வழியில் வந்தார்னு ஒரு சரித்திரம் சொல்கிறது. அங்கே இருந்த பெருமாள் மேலேயே 5 கீர்த்தனங்களும் பாடியிருக்கார் சுந்தரேஸ்வர சுவாமி மேல்.
உலகெல்லாம் உணர்ந்து உலகெல்லாம் ஓதற்கரியவன் ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியில் நிலவுலாவிய நீர்மலிவேணியில் அழகில் சோதிய அழகில் சோதியல் அம்பலத்து அழகில் சோதியல் பலத்தாடுவான் மலர் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி
சொன்னால் அது ஒன்றை தவிர வேறு யாருக்கும் பொருந்துங்கிறார். ஈ வசுதா நீ வண்டி தெய்வம், உன்னை போல ஒரு தெய்வம் உண்டா? ஆசையுடன் அரை நிமிஷமே இந்த கோவூரில் இருந்தால் வாசமுணர சேயுவாரி மதினி வேசடலன்னியும் தொலைகிஞ்சி. ஒரு அரை நிமிஷம் அந்த கோவூருங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்தால் அவளுக்கு மனசில் என்னென்னலாம் இருக்குமோ, என்னென்ன துக்கம்லாம் இருக்குமோ அதெல்லாம் போய் பூசுர பக்தியும் தேஜமும் நொசகி, தேஜஸை கொடுத்து பூசுரர்கள்ட்ட ஒரு பக்தியை கொடுத்து புவனம் வந்து கீர்த்திகள். எப்படி அரை நிமிஷம் அந்த கோவூர் க்ஷேத்திரத்தில் இருந்தால் உலகமே புகழக்கூடிய அளவு கீர்த்தியை அவர் அப்படி அள்ளி கொடுப்பாராம் சுந்தரேஸ்வர சுவாமி. தாச வரதா தியாகராஜ ஹிருதய நிவாசா சித்விலாசா சுந்தரேஷா அப்படின்னு ரொம்ப பரமாத்புதமான ஒரு கீர்த்தனம். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிறையா கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார். அவருக்கு ராமபக்தி கிடைக்கிறதே அதை கொடுத்ததே பரமேஸ்வரன் தான் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இதே கோவூரில் அம்போருகலோச்சன பக்தி தேகின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி அந்த பரமேஸ்வரன் பரமானுகிரகம் பண்ணி அந்த பரமானுகிரகத்தை இப்படி ஒரு அற்புதமான பரமாத்புதమైన கீர்த்தன ద్వారా
நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுடைய சரணாரவிந்தங்களில் இந்த தியாகராஜனாக பிரகாசிக்கக்கூடிய அந்த தர்மலிங்கேச பெருமானுடைய அனந்த திருவடிகளில் திருமுடியும் நமக்கு தெரியாது, திருவடியும் நமக்கு காண கிடைக்காது. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் போற்றியாம் நால்வுகனும் காணாத புண்டரீகம்ங்கிறார். அப்பேற்பட்ட வைபவமுடைய இந்த பரமேஸ்வரனுடைய வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த மகாபிரதோஷ சனி பிரதோஷ காலத்தில் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த இந்த கோவிலுடைய தர்மகர்த்தா மற்ற கமிட்டி உறுப்பினர்களுக்கு அனந்த பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு பாணிகிரஹே பர்வதராஜ புத்தியாக பாதாம்புஜம் பாணி சரோருகாபியாம் அஸ்மாரோபயத ஸ்மராரேஹே மந்தஸ்மிதம் மங்களம் ஆதனோது கைலாசகிரி சதன காமாதி ரிபுஹரண ஸ்ரீ பார்வதி ரமண கங்காதர சேஷ்வசுகம் ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மற்ற வேலைகள் இருந்ததுனால எனக்கு உட்கார முடியல. கடைசியாக ஒரே ஒரு கீர்த்தனம் கேட்குற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சது. ஜென்ரலாக எங்களை போட ஆளுங்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் இந்த நிலைக்கிறதுனால பழக்கம் இல்லை. தியாகராஜனா எப்போதும் ராமரை மட்டும் தான் பாடியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு அரிய செய்தி இது. ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையான குரல், பக்கமான பக்கவாத்தியம் அருமையாக இருந்தது. ஆர்வம் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் கோயில் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.